அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். பார்வையாளர்களும் பார்த்துக்கோங்க, காடிகளும் பார்த்துக்கோங்க. இது எங்கள் நாட்டு ஸ்ரீலங்கா பணிப்பெண், சரியா? இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இது என் சகோதரி, அவள் ஒரு சல்வா வீட்டில் 1 வருடம் 9 மாதம், அதாவது 1 வருஷம் 9 மாதம் வேலை பார்த்துருக்காங்களாம். ஆனால் 4 நாட்களாக அவங்களுடைய ஃபோன் வந்து கோல் எடுத்தால் மேடம் அழைப்பு மற்றும் செய்தி அனுப்பவில்லை. 4 நாளாக எந்த ஒரு தகவலும் கோலும் பண்ணலையா, ஒன்றும் பண்ணலையா, சரியா? அதுக்கப்புறமா இப்போ கோல் அடித்து விசாரித்து பார்க்கும்போது மேடம் கோல் ஆன்சர் பண்ணுறாங்களாம், கோலை தூக்குறாங்களா, மேடம் வீட்டை விட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்கிறாங்களாம். இல்லைக்கா, நான் சொல்கிறேன் வீட்டை விட்டு ஆகுன பாருங்க, சொல்லும் போதே கொண்டுட்டாங்க. ஏன்னா அதுதான் தோடு, வேற வார்த்தையே இல்லைன்னு மாதிரி போயிடுச்சு நிலைமை பாருங்க. அது அப்போ ஓடி போகிறவன்னா எதுக்கு 1 வருஷம் 9 மாதம் அதே வீட்டில் வேலை பார்க்கணும்? அடுத்தது இன்னொரு லாஜிக்கான கேள்வி என்னென்னா, உடுப்போட ஓடினாலும் டெலிஃபோனை யாரும் இந்த காலத்தில் விட்டுட்டு ஓட மாட்டாங்க. துணி இல்லைனா கூட பரவாயில்ல, ஃபோன் இல்லாமல் ஓட மாட்டாங்க யாரும், சரியா? மார்ச் மாதம் இலங்கை போக வாங்கின சரக்கை கார்கோ ஆமாம், அப்போ இந்த மார்ச் மாதத்தில் நாட்டுக்கு போகிறதுக்கு இருந்திருக்காங்க, சரியா? 9 மாதம் தானே, அப்படின்னா மார்ச் மாதத்தில் 2 வருஷம் முடியுது. அப்போ அவங்க வந்து கார்கோ போடுறதுக்கான பொருட்களும் வாங்குறதா சொல்லியிருக்காங்க, சரியா? எடுத்துகிட்டு அப்படின்னா வேறு ஏதாவது பிரச்சனையாக இதுவரை தெரிந்தவர்கள் செய்தி அனுப்புங்கள். சல்வா பகுதியில் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 716 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதே போல் இடையில கிளவி கவுத்து விட்டா கார்கோ பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுருக்காங்க, இன்னும் போடுறதுக்கு இருக்குதான் கார்கோ பட்டி. அப்போ இந்த மாதிரி நிறைய சாமான்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுவும் போகிறதுக்கு இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. இவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அவங்க ஏதாவது வீட்டில் சரி சொல்லியிருப்பாங்க, இல்லை யாரோட சரி பேசியிருப்பாங்க, ஏதாவது செஞ்சுருப்பாங்க தானே. அப்போது திடீர்னு இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் என்ன? இப்படி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் 100க்கு 90% குறைவு. அதையும் விட முக்கியமான விடயம் என்னென்னா, வீட்டை விட்டு அப்படி தான் தப்பி போகிறாங்கனாலும் ஒரு காலமும் ஃபோனை வச்சுட்டு போக மாட்டாங்க, சாத்தியமே இல்லை. யாருமே வச்சுட்டு போக மாட்டாங்க, முட்டாலும் வச்சுட்டு போக மாட்டாங்க, சரி? ஆனால் ஓகே, அதை நான் சொல்லிக்கிறேன், சரியா? இதை வந்து நான் சொல்லுறேன். அதே போல் இன்னொரு விஷயத்தையும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா இது என்னுடைய பாதுகாப்புக்காக நான் மென்ஷன் பண்ணிக்கிறதுன்னு நினச்சிக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கிறாங்க தானே, கோயிட்டாப்பி அப்படின்றவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்த இதில் வந்து மது தசநாயக் அப்படின்றவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, இதில் இன்னும் ஏன்னா அவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க, ப்ரொஃபைலை லாக் பண்ணி வச்சுருக்காங்க, வேறு மோர் டீட்டெயில்ஸ் நோ மோர். இப்போ இதில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஒருவேளை இது வந்து சில நேரங்களில் பழி வாங்கலாகவும் இருந்துடலாம், சரியா? ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன், சில நேரங்களில் வேணுமென்னு இப்போ எனக்கு யார் மேலேயாவது இருக்கிற கோபத்துக்கு இந்த மாதிரி ஃபோட்டோவை போட்டும் பழி வாங்குறது சிலர் வந்து, ஏன்னா சோஷியல் மீடியாவில் அப்படி நிறைய நடக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, கணவன் மனைவி பிரச்சனைகள்லையும் சில நேரங்கள் அப்படி ஆகுறது. மனைவியோட இந்த மாதிரி பிரச்சனை ஆகும்போது கணவர்களும் இந்த மாதிரி செய்யறது. இல்லை நான் அது சொல்லலை. அவங்க அப்படி இப்படியான ஒருத்தர் ஓடியே இருக்க மாட்டாங்க. அவங்க வீட்டிலேயே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. யாராவது அவங்களோட கோபத்தில் இப்போ எனக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ இங்கே தான் இருக்க, நான் வந்து என்ன சொல்ல போகிறேன், போய் நியூஸில் போட்டேன் இந்த மாதிரி தௌலத்து ஓடி போயிட்டாங்க, இந்த தேடி கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா இன்னொன்று இருக்குன்னா, சிலவங்க வந்து காசு கொடுக்கறதுக்கு இருப்பாங்க, சிலருக்கு வந்து காசு கொடுக்க வேண்டி இருக்கும். அப்படி கடன் கொடுக்க வேண்டி இருக்கிறதால அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருக்கும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, இந்த மாதிரி போஸ்ட் போடும்போது என்ன ஆகும்னா, இப்போ இவங்களே எனக்கு தெரியுமே, இவங்க இந்த பில்டிங்கில் தானே இருக்காங்க அப்படின்னு யாராவது போய் அவங்களே வாலண்டரியாக சொல்லிடுவாங்க. அப்புறமா ஆளை கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி சிலரும் செய்வாங்க. ஏன்னா அனுபவப்பட்டதில் சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் போடும்போது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு.
நான் சில நேரங்களில் சில செய்திகளை போட்டு அதுக்கப்புறம் ஏன் மரண செய்தி அவனுக்கு தெரியுமா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு செய்தி வந்துச்சு சரியா. அப்போ போட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தா அவரே கால் பண்ணி நான் தம்பி இறந்ததா சொன்னவர் நான் தான் தம்பி, யாரோ கோவக்காரங்க பண்ணியிருக்காங்க, ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க, அதை எடுத்து நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு. அதுலேருந்து தான் நான் இந்த மரண செய்தி போடுறதே பெருசாக நான் தவிர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி இருக்குது. சில நேரங்களில் காணவில்லை அப்படின்னு வரக்கூடிய சம்பவங்கள். ரீசெண்டாக எனக்கு ஒரு சகோதரருடைய காணவில்லை, ஃபோன் ஆஃபில் இருக்குது, ரொம்ப நாள் ஆளை காணும், கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது நானும் என்ன செஞ்சேன், வீடியோலாம் போட்டு ஆளை காணலை எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு பார்த்தா கொஞ்ச நாள் அவரே கால் பண்ணுறாரு, பிரதர் நீங்கள் இப்படி வீடியோலாம் போட்டிருக்கீங்க, தயவுசெய்து வீடியோ அழிச்சிருங்க, நான் இங்கே தான் இருக்கேன், யாரோ எனக்கு வேண்டாதவங்க இந்த மாதிரி உங்களுக்கு தகவல் சொல்லியிருக்கிறாங்க என் ஃபோட்டோவை கொடுத்து அப்படின்னு, நான் அங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி சில பழிவாங்கல்களும் நடக்குது. எது எப்படியோ எல்லா விடயத்தையும் சொல்லிட்டேன். இது வந்து இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் வந்த தகவல் ஒன்று. சல்வாவில் இந்த சகோதரி 1 வருடம் 9 மாதம் வேலை செஞ்சுட்டு கார்கோலம் போகிறதுக்கு பொருளாக வாங்கியிருக்காங்க, போகிறதுக்கு மார்ச் மாதம் ரெடியாக இருந்திருக்காங்க. திடீர்னு விட்டு ஓடிட்டாங்கன்னு 4 நாளாக ஃபோன் வேலை செய்யல, மாமா கால் பண்ணி கேட்டால் சொல்கிறாங்களா. அதாவது லாஜிக் இல்லை, அப்படி ஓடுறதுக்கு லாஜிக் இல்லை. அதே மாதிரி இதில் பழிவாங்கல்கள் ஏதாவது நடந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நான் சிங்கள செய்தியிலே இது கட்டாயம் சொல்லி ஆகணும். இது எப்படியோ இதுதான் மேட்டர், இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த மாதிரி பழிவாங்கலும் நடக்குது. இவங்களுடைய சம்பவம் நான் இல்லை, நான் எதுவும் சொல்லலை. ஆனால் இதுதான் நல்லா பார்த்துக்கோங்க, பலருடைய மனதில் இப்போ இந்த வெளிநாடுகளில் வந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய நிலைமை வந்து இதுதான். சிலர் வந்து இப்போதைய தாட் அதுதான். ஏன்னா நிறைய பேருடைய மனதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த சிந்தனையே அதுதான். ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சுன்னா, ஒரு ஆள் ஒருவருடைய தகவல் ஒரு வாரம் இல்லைன்னா, ஒரு நாள் இல்லைன்னா கொண்டானுங்களா அப்படின்னு கேட்குறது தான் ஃபஸ்ட்டு வார்த்தையே அதாக தான் இருக்குது. இந்த நிலைமையை வந்து இவங்க தான் குவைத்தி நாட்டவர்கள் தான் மாற்றிக்கொள்ளணும். பார்க்கலாம் எது எப்படியோ. இந்த தகவலை ஷேர் பண்ணுங்கள், எது உண்மை அப்படின்றத எதிர்வரும் நாட்களில் பார்ப்போம்.